ராஜாக்கமங்கலம் அருகே பள்ளி பேருந்து மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகேயுள்ள பார்வதிபுரம் கட்டையன்விளை பகுதியைச் சேர்ந்தவர் அஷ்ரத் அலி, வயது 21. வெள்ளிச்சந்தை அருகேயுள்ள சரல் பகுதியைச் சேர்ந்தவர் அஜேஸ், வயது 21. இவர்கள் இருவரும் வெள்ளிச்சந்தை அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்தனர். இந்நிலையில் அவர்கள் படித்து முடித்ததற்கான சான்றிதழை வாங்குவதற்காக நேற்று இருவரும் மோட்டார் சைக்கிளில் கல்லூரிக்கு சென்றனர். பின்னர் அவர்கள் சான்றிதழை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது மோட்டார் சைக்கிளை அஜேஸ் ஓட்டவே அஷ்ரத் அலி பின்னால் அமர்ந்திருந்தார். அவர்கள் வெள்ளமூடி சந்திப்பை கடந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே தனியார் பள்ளி பேருந்து ஒன்று வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிளும் பஸ்ஸும் மோதிக்கொண்டன. இதில் மோட்டார் சைக்கிள் பஸ்ஸின் முன்பகுதியில் சிக்கி பஸ் கட்டுப்பாட்டை இழந்தபடி சென்றது. இதனால் சுமார் 20 மீட்டர் தூரம் வரை மோட்டார் சைக்கிளுடன் இருவரும் தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டனர். இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த நிலையில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். இது பற்றிய தகவல் அறிந்ததும் வெள்ளிச்சந்தை போலீசார் சம்பவ இடம் வந்து இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக பஸ் டிரைவரான ஜெயச்சந்திரன், வயது 56 என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து பஸ்ஸை பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது.